இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்கழி மாதத்தோட சிறப்பு என்ன, மார்கழி மாதத்துல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதை பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் மார்கழி மாதத்தோட சிறப்பை பார்ப்போம். மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாரும் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மார்கழி மாதம் அப்படின்னாலே பக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்துல தான் அனுமனுக்கு ரொம்பவே உகந்த அனுமன் ஜெயந்தியும், பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த வைகுண்ட ஏகாதசியும் வரும். மார்கழி மாதத்துல நாம அதிகாலையிலேயே எந்திரிச்சு இறை வழிபாடு செய்யும் போது நாம நினைச்ச வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பா நிறைவேறும். அதனாலதான் இந்த மார்கழி மாதத்தை எல்லாரும் இறை வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க கடவுள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா நீங்க நினைச்ச வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும். மார்கழி மாதத்துல நாம கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம். மார்கழி மாதத்துல நீங்க காலையிலேயே 4 to 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டுல விளக்கு போட்டு வழிபாடு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமண தடை இருக்கிறவங்க வீட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க கோயில்லையோ போய் 4 to 6 மணிக்குள்ள மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வரன் அப்படின்றது அமையும். குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்க பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் 4 to 6 மணிக்குள்ள நீங்கள் ஒரு குடம் தண்ணி எடுத்து விநாயகருக்கு ஊற்றிட்டு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் அரச மரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 11 முறை அரச மரத்தை சுற்றி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் அப்படின்றது கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க, மார்கழி மாதத்துல சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னு. மார்கழி மாதத்துல வளகாப்பு நிகழ்ச்சி நடத்திக்கலாம். மார்கழி மாதத்துல கார், பைக்கு போன்ற வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம். மார்கழி மாதத்துல என்னென்ன சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். மார்கழி மாதத்துல நாம வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. அதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, புது வீடு பால் காய்ச்சறது, வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சி குடி போறது, இந்த மாதிரியான சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.